ஹாய் ஹலோ வெல்கம் டு vlog லைஃப் வித் பிரவீனா சரவணன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு கொத்தமல்லி சாப்பாடு ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு ஒரு கை அளவுக்கு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு. நான் சின்னதாக இருக்கிறதுனால 10லேருந்து 12 பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா 6லேருந்து 7 கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் புதினா, அப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற அளவு. சோம்பு போட்டுக்கோங்க மிக்சியில் ஃபஸ்ட்டு. கிராம்பு, பட்டை, அப்புறம் இஞ்சி சேர்த்திக்கோங்க, பூண்டு, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற அளவு தாங்க பச்சை மிளகா, புதினா சேர்த்திக்கோங்க, கடைசியாக கொத்தமல்லி. நல்லா இப்போ இந்த மைய பேஸ்ட் நல்லா வர வரைக்கும் அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் அரைக்கணும், தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக வேணால் ஒரு 2 ஸ்பூன்ஸ் 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வேணும்னா 2-3 ஸ்பூன்ஸ் கீ இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பிரியாணி இலை, ஸ்டாரு, பட்டை, கிராம்பு, எல்லா பிரியாணி ஸ்பைசஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைக்கும் போதே சோம்பு ஆட் பண்ணிவிட்டேன், அதனால் நான் தாளிக்கும் போது சோம்பு ஆட் பண்ணலை. நான் பச்சை பட்டாணி 1 கப் எடுத்து வச்சுருந்தேங்க, அந்த 1 கப் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பட்டாணி நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பட்டாணி வதங்கினதுக்கப்புறம் தான் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அரைச்சா லைட்டாக கருப்படிச்ச மாதிரி இருக்கும் பேஸ்ட்டு. அதனால் நீங்கள் பட்டாணியை வந்து வேகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு பேஸ்ட்டாட்டம் நீங்கள் அரைச்சிக்கோங்க. பட்டாணியில் ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா வெடிக்கும் 1-2. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடாதீங்க. சாப்பாடு தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேவி ரொம்ப இதாக இருக்குங்க, அப்புறம் சாப்பாடு குழஞ்ச மாதிரி போயிடும். அதனால் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. வேணும்னா ஆயிலே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கீ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சாப்பாடு வந்துட்டு ட்ரையாக வராமல் பார்த்திங்கன்னா கொலன்னு போயிடும். இந்த பேஸ்ட்டு நல்லா பார்த்திங்கன்னா சுண்டி வரப்போ அந்த ஸ்மெல்லெல்லாம் பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா இழுத்து இருக்கும். வேணும்னா நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு, சில்லி பவுடர் 2-3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் நல்லா எண்ணெய் வற்றி இருக்கும், கிரேவி நல்லா இழுத்துருச்சுங்க. பச்சை வாசம் போக போக எண்ணெய் பத்தாது உங்களுக்கு. உங்கள் தேவைக்கான மாதிரி எல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு
ஃப்ளேவர் நல்லா வரணும்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் கூட சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா வணக்கிட்டோம். பச்சை வாசம் கொஞ்சம் போயிடுச்சுங்க. கடைசியில் நம்ம கறி லீவ்ஸ் போட்டால் போதும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வணங்கிரும். ஒரு போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க சாப்பாடு போட்டு. ஒட்டுக்கா சாப்பாடு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கிளறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு போட்டுக்கோங்க. சாப்பாடு உடையாமல் கிளறுங்க. ரொம்ப உடைச்ச மாதிரி கிளறிட்டிங்கன்னா குழஞ்ச மாதிரி போயிடும் சாப்பாடு. நடுவில் கிளறக்கூடாதுங்க, சைடில் தான் எப்போவுமே கிளறணும். சைடில் கிளறும் போது தான் வந்து சாப்பாடு உங்களுக்கு உடையாமல் வரும். நடுவில் அப்படி இப்படின்னு கிளறிட்டிங்கன்னா சாப்பாடு உடஞ்சிரும். நான் இங்கே பார்த்தீங்களா வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் சாப்பாடு போட்டு கிளறிட்டுருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு கிளறிக்கோங்க. அது சைடில் மட்டும்தான் கிளறணும். இப்படி கிளறும் போது பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா ஸ்டவ்வை. அப்போ தான் கீழே வடச்சட்டியில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு சாப்பாடு. சிம்மில் வச்சு சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறும் போது பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும் சாப்பாடோடு உங்களுக்கு. பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் காரம் வந்து டேஸ்ட் பண்ணிக்கணும். சாப்பாடு போட்டதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண முடியாது காரத்துக்கு. சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரெட்டிஷாக தெரியும் சாப்பாடு. அதனால் நீங்கள் கிரேவி வந்து சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடியே காரம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா கூட சாப்பாடு நீங்கள் கிளறி விடும்போது கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நான் சாப்பாடு வந்து சைடில் தான் நல்லா கிளறி விடுறேன். நடுவில் கிளறி விட்டிங்கன்னா சாப்பாடு உடஞ்சிரும். இப்போ நான் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கிட்ஸ்க்கு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் லஞ்ச் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்குறப்போ இது பேக் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சிப்ஸ் எல்லாம் வச்சு கூட தொட்டு சாப்பிட்லாம். பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மசாலா பொட்டேட்டோ சிப்ஸ். நான் அதுவும் காமிக்கிறேன் பாருங்கள். See you in the next vlog, friends. Bye.